ஏனப்படும் கடிமன் காய்ச்சலோட கூடிய வருத்தம் இப்போது முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது. இந்த வருத்தம் நாங்கள் முதல்வராக எங்களோட முதலாவது கேஸை கண்டுபிடிச்சது முல்லைத்தீவிலிருந்து ஒரு பிரெக்னன்ட் அம்மா இங்கே கடிமன் காய்ச்சலனை டிரான்ஸ்ஃபர் பண்ண அனுப்பப்பட்டு அவங்களோட வருத்தம் கூடி இறக்க வருவாயில தான் அந்த வருத்தத்தை நாங்கள் முதல்வராக எங்களோட வவுனியா வைத்தியசாலையில் முதல்வராக கண்டுபிடிச்சார்கள். அந்த அவங்க கண்டுபிடிச்ச நாளில் இருந்து, அதாவது அவங்களோட டயக்னோசிஸ் நாங்கள் கண்டுபிடிச்சது ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்னடமாக. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்று மட்டுக்கும் எங்களுக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட 30 கேசஸ் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணி அந்த மருந்து, அதாவது அந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸுக்குரிய ஒரு புது மருந்து வகை உண்டு, அதுகளுக்கு கொடும்பால விநியோகிக்கப்பட்டு அந்த மருந்துகளை கொடுத்து அந்த மத்திய மருந்தக்காரரை நாங்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கின்றோம். அதாவது முதலாவது நாங்கள் டயக்னோஸ் பண்ணப்பட்ட பேஷண்ட் வந்த உடனே அவங்கள்ட்ட நிலைமை கவலைக்கிடமாகி இறக்க வேண்டிய நிலைமை, முதலாவது அம்மாவை நாங்கள் இறக்க வேண்டிய அவங்க இழக்க வேண்டிய நிலைமை வந்துருக்கு. அதன் பின் எங்களோட வைத்தியசாலையில ஒரு இறப்புகளும் ஒன்று நீங்க மற்ற எல்லா பேஷண்ட்ஸுக்கும் முதலாம் மருந்தை கொடுத்து சுகமாகிக்கொண்டு வருகின்றோம். இப்போ நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த 30 கேசஸுக்குள்ள எல்லாமா 12 பேர் பிரெக்னன்ட் மதர்ஸ். ஏனென்றால் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தன்னுடைய தாக்கத்தை அதிகமாக காட்டுவது பிரெக்னன்ட் மதர்ஸ்லையும் 2 வயது குறைஞ்ச பிள்ளைகளாக இருக்கிறவர்களையும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதோட அவர்களுக்கு வேற வருத்தங்களும் இருந்தால், அதாவது புரஸ்தம், சலரோகம், கிட்னி வருத்தம், அப்படி வேற வருத்தங்களும் இருந்தால் அவர்கள இந்த நோய் தன்னை தாக்கத்தை அதிகமாக காட்டும். அப்ப அதாவது இப்போது எங்களுக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியோட சர்க்குலர் படி, அதாவது எந்த ஒரு பிரெக்னன்ட் அம்மாவும் ஒரு நாள் காய்ச்சல் கடிமல் என்றாலும் ஓட்டுல அட்மிட் பண்ணப்பட்டு பெரிய வைத்தியெல்லாம் தன் வருத்தத்தை சொல்லி மருந்து இருக்கிறதான் நெல்லம் என்றதுதான் எங்களோட ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆட்கள். அதாவது எந்த ஒரு பிரெக்னன்ட் அம்மாவும் ஒரு நாள் காய்ச்சல் என்றாலும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வைத்தியர்கிட்ட அட்வைஸை பெற்று இந்த மருந்து எடுக்கிறது நெல்லம் என்றது எங்களோட மினிஸ்ட்ரி சர்க்குலர் படி அறிவுறுத்தப்படுகிறது எங்களுக்கு. அதாவது இந்த வருத்தத்துக்குரிய மருந்து வெளியாக எந்த ஒரு கடையிலேயே நீங்கள் வேண்டியது, உங்களுக்கு அந்த வருத்தம் வந்ததுன்னா அந்த மருந்தை வேண்டுன்னா எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான், அரசாங்க ஆஸ்பத்திரிகள்ல மட்டும்தான் இந்த மருந்து கிடைக்கக்கூடிய வசதி இருக்கு. ஆகவே எந்த ஒரு அம்மா மேல, முக்கியமாக பிரெக்னன்ட் அம்மா மேல இந்த வருத்தம் கூடுதலான தாக்கத்தை காட்டுறபடியா ஒரு நாள் காய்ச்சல் அவர்களை உடனடியாக ஒரு நாள் காய்ச்சல் கடிமல் கொண்டனும். இதான் இந்த வருத்தத்துக்குரிய அறிகுறிகள். காய்ச்சல், கடிமல், தொண்டனோ, தலைவலிய சில பேருக்கு இருக்கும். அப்படியான ஆட்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு அதற்குரிய அதாவது அட்வைஸ்களை பெற்றுக்கொள்ள சொல்லி நான் அறிவுறுத்துறேன். அத்தோட இந்த நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு அந்த வைத்தியசாலைக்கு சில பேர் அந்த வருத்தக்காரரை பார்க்கிறதுக்கு சின்ன பிள்ளைகள், தெரிஞ்சார்கள், வயது போனார்கள் எல்லாரும் வருவது, விசிட் பண்ணி எல்லாம் அந்த வருத்தக்காரரை பார்க்கிறதுக்கு வருவது. அதுகளை இந்த வருத்தம் வைத்தியசாலையில கூடுதலான பேருக்கு இருக்கிறபடியால் தேவை இல்லாமல் சின்ன பிள்ளைகளை வைத்தியசாலையை கூட்டிக் கொண்டு வரதோ அல்லது வயது போனாக்கள் வருத்தக்காரரை பார்க்க வரதையோ இந்த காலப்பகுதியில் தவிர்த்துக் கொள்வது நல்லம் என்றது என்ற அட்வைஸ். 2வது கடிவல் மாதிரி விரைவாக தொற்றும். அப்ப முகம் மாஸ்க்னு சொல்றது, அதை பாவிக்கிறது நல்லம். 3வது இந்த கைகளை அடிக்கடி தூய நீரில சவற்காரம் போட்டு, கைகளை சவற்காரம் போட்டு தூய நீர்ல அடிக்கடி கழுவுவதன் மூலமும் கைகளால முகத்துல கைகளை கொண்டே மூக்க பிடிக்கிற, வாயை பிடிக்கிற அதுகளை எல்லாம் குறைஞ்சு கொள்ள வேணும். இதுகளால இந்த வருத்தம் கூட பரவுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதால கைகளால முகம், மூக்கு அதுகளை தேய்க்கிறத தவிர்த்துக் கொள்வது நேரம். கைகளை அடிக்கடி சவுக்காரம் விட்டு தூய நீர்ல கழுவி கொள்ளணும். தேவையில்லாம ஆஸ்பத்திரிக்கு வர்றதையும் தவிர்த்துக் கொள்ள வேணும் என்றதையும் கூறிக்கொள்வார்.